சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனந்திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனந்திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனங்களில் மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்கள் என்று ஏன் வருகிறது? நீதிமான்கள் ஏன் மனம் திரும்ப வேண்டும்? இந்த வசனங்களில் வரும் நீதிமான்கள் என்பவர்கள் கிறிஸ்துவின் நீதியை உடையவர்கள் அல்ல. அவர்கள் தங்கள் சுய நீதியை உடையவர்கள், தாங்கள் செய்கிற செயல்களின்படி தங்களை அளவீடு செய்து கொள்கிறவர்கள். நான் தினமும் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆலயத்திற்கு செல்கிறேன், காணிக்கை தசமபாகம் செலுத்துகிறேன், ஆலயங்களில் அனைத்து வேலைகளையும் ஈடுபடுகிறேன், வாரம் தவறாமல் ஆலயத்திற்கு செல்கிறேன், அவர்களைப் போல் நான் பாவம் செய்யவில்லை, இவர்களைப் போல் நாம் பாவம் செய்யவில்லை என்று மற்றவரோடு ஒப்பிட்டு தங்களையே மேன்மையாக நினைப்பவர்கள்தான் இந்த நீதிமான்கள். இதுதான் சுயநீதி. இவர்கள் பாட்டு பாடலாம், வசனம் வாசிக்கலாம், அதிகாலை ஜெபம் செய்யலாம், 40 நாள் ஜெபம் செய்யலாம். இவர்கள் இவர்களுடைய பாஸ்டருக்கு எப்படி வேண்டுமானாலும் தலையசைக்கலாம். இதை போன்ற 1000 கிரியைகள் செய்யலாம். ஆனால் தான் செய்கிற கிரியை தன்னை இரட்சிக்காது என்பதை உணர்ந்து கொள்ளாத உணர்வில்லாத இருதயமுடையவர்கள். நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் நீதி. இந்த நீதிமான்கள் தங்கள் மனதிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்பது இந்த உவமை வழியாக இயேசுவை கூறுகிறார். ஏனென்றால் அவர் கூறுவது அவர்கள் மனம் திரும்ப அவசியமில்லாதவர்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். தங்களுடைய சுயநீதியினால் தங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டும் என்ற எண்ணமுடையவர்கள். தங்கள் மனைவி, குடும்பம், பிள்ளைகள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், தனக்குரிய எல்லாமே தானே சம்பாதித்தது என்ற சுயநீதி பெருமையுடையவர்களாக இருப்பவர்கள். இப்படி நாம் இருக்கிறோமா என்பதை நாமே சிந்தித்து நம் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து இறைவனிடத்தில் நான் மனம் திரும்ப இயேசு நம்மை அழைக்கிறார். சுயத்தின் மேன்மை பாராட்டிக் கொள்வதை விட்டு விடுவோம். சிலுவையை எடுத்து ஒவ்வொரு நாளும் இயேசுவை பின்பற்றுவோம். ஆவி உடையவர்கள் தங்கள் சுயேச்சைகளையும் சுய ஆசைகளையும் சுயநீதிகளையும் சுய விருப்பங்களையும் விட்டொழித்து கோபம், பொல்லாத வார்த்தைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நம்பிக்கையை தொடங்கியவரான இயேசுவிற்கு பின் செல்வோம். அந்த காணாமல் போன பாவியை பாருங்கள். அவனை தேவனே தேர்ந்தெடுக்கிறார். அவரே அவனுக்கு கிருபை கொடுத்து அவனுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னித்து அவனுக்கு புது இருதயத்தை கொடுத்து அவனை நல்வழிப்படுத்துகிறார். அவனும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பழைய வேசித்தன விபச்சார வாழ்க்கையை விட்டுவிட்டு தேவனை பின்தொடர்கிறவனாக மாறி கிருபை உடையவனாக, கிருபைக்கு கீழ்ப்பட்டவனாக மாறுகிறான். அதனால் அவனை பாவம் மேற்கொள்ளவில்லை. அவன் தேவன் அண்டை ஒவ்வொரு நாளும் வருகிறான். தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிற நல்வழிகள், தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுதல், மாம்சத்தை வெறுத்து சுயத்தை வெறுத்து தேவனை பின்பற்றுகிறான். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் ஆவியின் சிந்தையை தெரிந்து கொள்ளுகிறான். அந்த பாவியைப் போல ஒவ்வொரு நாளும் நாமும் வேத வசனங்களை படிக்கும் பொழுது நமக்குள் எவ்வளவு பாவம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்வோம். 1 யோவானிலேயே இப்படியாக ஒரு வசனம் உள்ளது. நமக்குள் பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவே இருப்போம். நம்மை வேறு யாரும் வஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமே நம்மை வஞ்சிக்கிறவர்களாக மாறிவிடுவோம். என்றால் இந்த சுயநீதி நம்மையே வஞ்சிக்க வைக்கிறது. இந்த லூக்கா 15 முதல் 2 வசனங்களில் வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். இவர்கள் வேதத்தை படித்து தேவனை பின்பற்றுகிறவர்கள், ஆனால் இயேசுவை பார்த்து முறுமுறுகிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய வசனங்கள் இவர்களுக்குள் இல்லை. இவர்கள் தங்கள் சுய நீதியினால் நிறைந்திருக்கிறார்கள். அதனால் பாவிகளையும் வரி வசூலிப்பவர்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டதை பார்த்து இவர்கள் முறுமுறுத்து இயேசு தவறானவர் என்பது போல் கூறுகிறார்கள். இவர்களை பார்த்துவிட்டு தான் இந்த உவமையை இயேசு கூறுகிறார், மனம் திரும்ப அவசியமில்லாதவர்கள் என்று. எனவே வேதபாரகர் பரிசேயர் போல் அல்லாமல் சுய நீதியை விட்டு இயேசுவை பின்பற்றுவோம்.